மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, நான் ஏற்கனவே நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன், அதாவது குரு பகவான், இந்த குரு பகவான்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட். நம்ம கோயிலுக்கு போகிறோம், நிறையா அஸ்ட்ராலஜர் சொல்லியிருப்பாங்க, ஒரு வேளை நானும் இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பேன், குருவுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்கள். இதனுடைய வேதாந்தம் கொஞ்சம் உற்று நோக்கி, கொஞ்சம் ஆழ்ந்து, கொஞ்சம் அனுபவபூர்வமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக புரிய வரும். யார் தட்சிணாமூர்த்தி சுவாமியாக இருந்திருக்கார், எந்த திசையை பார்த்துருக்கார். சிவபெருமான் தான் தட்சிணாமூர்த்தி சுவாமியாக இருக்கார். கோயிலில் ஒரு சிவபெருமான் இருப்பார், மூலஸ்தானத்தில் இருந்துருப்பார். ஆனாலும் பைரவராக அந்த பக்கம் இருந்துருப்பார், இந்த பக்கம் தட்சிணாமூர்த்தி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சக்தி, ஒவ்வொரு விதமான ஒரு பிரதிபலிப்பை வெளியில் கொடுக்குறார். கோயிலில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம் பார்த்திங்கன்னா தனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி, தனக்கு ஏற்றக்கூடிய சக்தி. நம்மெல்லாம் பெரிய ஆன்மீக நம்பிக்கையாளர்கள். அப்படி இருக்கும்பொழுது நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் நீங்கள் ஆழ்ந்து கூர்ந்து புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கும். மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கீங்க, மிகப்பெரிய முடிவெடுக்க முடியாமல் இருக்கீங்க, என்னால் தலை சுற்றுது சார், உண்மையாகவே சொல்கிறேன். ஃபேமிலி டிசிஷன் எடுக்கிறதுக்கு, பிஸ்னஸில் டிசிஷன் எடுக்கிறதுக்கும், ஃபினான்ஷியலில் டிசிஷன் எடுக்கிறதுக்கும் ஏதோ ஒரு சப்ஜெக்டை நீங்கள் எடுத்துகிட்டு நேராக தட்சிணாமூர்த்தி சுவாமிகிட்ட வியாழக்கிழமை நாள் போய் உட்காந்துருங்க. அந்த நாளைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்கக்கூடாது, அவ்வளோதான். போய் உட்காந்து கண்ணை மூடி ஒரு 20 நிமிஷம் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. 2 பேரிச்சம்பழம் முல்லைப்பூ சாமிக்கு சாத்திட்டு மனசார வேண்டுங்க. 2 விளக்கேற்றிட்டு, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க வந்தாங்க, கோயிலில் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்தாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தாங்க, யாரையும் கண்டுக்காதீங்க. உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா தியானம் பண்ணுங்கள். இமீடியட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் விரலை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவம் கிடைக்கும். தட்சிணாமூர்த்தி சுவாமிகிட்ட மட்டும் அந்த அளவுக்கு பலம் இருக்குது. நான் நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன், அது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு குவஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கும், குவஸ்டினுக்கு ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். நடைமுறையில் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவார். ஏன்னா குரு என்பவர் குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. அந்த குருவை நினச்சிட்டா எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு மாறி ஒரு மாற்றமாக கொடுப்பார். ஆனால் 10 சப்ஜெக்டை கொண்டு போய் அவர்கிட்ட வைக்காதீங்க. ஒரே ஒரு சப்ஜெக்டில், குழப்பம் இருக்கிற சப்ஜெக்டில் மட்டும் உட்காந்து ஒரு 21 நிமிஷம் தியானம் பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். உண்மை, இது அனுபவபூர்வமான உண்மை. ஸோ இந்த வாரம் கிடைக்கல, நீங்கள் கிரகங்களில் செல்ல நெக்ஸ்ட் வீக் உங்கள் திருப்பியும் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பெரிய பாசிட்டிவாக இருந்துருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷாமர் மகேஷ்.